ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். இன்னைக்கு நான் வந்து ரெசிபி உங்களுக்கு ஒன்றும் காமிக்க போகிறது இல்லை. பட் ஐ ஹவ் ப்ராமிஸ்ட் யூ ஹவு டு மேக் பட்டர். ஹோம்மேட் பட்டர் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் ஆல்சோ ப்ராமிஸ் தட் ஐ ஷோ யூ ஹவு ஐ எக்ஸ்ட்ராக்ட் தட் பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னா இப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தி வருது, நம்மளுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் ஹோம்மேட் பட்டர் போட்டு பண்ணால் ரொம்ப சூப்பராக வரும். நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எல்லாமே ஃப்ரம் ஹோம்மேட் வி ஹவ் டன் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஃபீல் வெரி ஹாப்பி இல்லையா? அதனால ஸோ ஐ தாட் ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஹவ் ஐ டூ இட். இப்போ வந்து நான் ஆல்ரெடி இந்த மிக்சியில் இந்த கலெக்ட் பண்ண ஆடையை போட்டு வச்சுருக்கேன். நம்ம வந்து எவ்ரிடே தயிர் பண்ணுவோம் இல்லையா, அதில் அந்த ஆடை எடுக்கிறது தான் பெட்டரு. ஏன்னா இப்போ வந்து இன் மை ஹவுஸ்னோ nobody likes with that order. அந்த மாதிரி ஒரு க்ரீம் இருந்தாக்கா they will not like it. So I'm forcibly I'm supposed to take it. அதனால அதை எடுக்கிறத வந்து நான் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். அட்லீஸ்ட் 1 week or 10 days ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா when it is getting collected so much, அப்புறமா I'll start making this. அப்புறம் you won't believe, sometimes I will get more than half a kg of butter in this. அந்த அளவுக்கு வரும். இதை என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி அந்த ஆடையை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். மேலாக எடுத்துட்டா இந்த பாருங்கள் எவ்வளோ எல்லோயிஷாக வேறு இருக்குது பாருங்கள். ஸோ இட்ஸ் ஆல் தீஸ் ஆர் க்ரீம் ஒன்லி. ஸோ இதை வந்து எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 தரம் நம்ம விப்பரில் போட்டாலே இந்த வெண்ணெய் வந்துடும். அப்புறமா அந்த வெண்ணெயை நம்ம கலெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். I'll just show you how I am doing it. Only thing, you make sure you don't put it more than half a jar. அப்புறம் அது வந்து கொஞ்சம் ஸ்ப்ளாஷ் ஆகும். அதனால ஹாஃப் ஜார் நிறைய கலெக்ட் பண்ணாலும் ஹாஃபாக போட்டு எடுத்தோன்னா வெண்ணெய் வந்து நல்லா வரும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள் அந்த விப்பரில். ஸோ முதல்ல போடும்போதே உங்களுக்கு தெரியும் whether it is splashing or not. And then also make sure you hold it like this because the lock will not come out, but through this it shouldn't come out. So it took it nearly 1 minute, not beyond. அப்புறமா இன்னொன்று என்னன்னா, நம்ம மிக்ஸி வந்து கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே எடுத்து நம்ம வந்து வெண்ணெய் எடுக்க ஆரம்பித்தோன்னா வராது. ஸோ அதை எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில் வைக்கணும். அகெயின் டிபெண்டிங் ஆன் த வெதர். சம்மரில் வந்து நீங்கள் இஃப் யூ கீப் half an hour 45 minutes இஸ் இனஃப், வெண்ணெய் வந்துடும். இதுவே நம்ம வின்டர்லேயோ இல்லை இந்த மாதிரி மழை காலத்தில் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கிற டைமில் நம்ம வந்து if you are trying to do it immediately, it will never come. Maybe 2 hours or more than 2 hours you have to keep it outside. மேலெல்லாம் கலெக்ட் ஆகுது தெரியுது. ஸோ இப்போ நம்ம விப்பரில் போடலாம், இல்லைன்னா 1ல் வைக்கலாம், அவ்வளோதான். டோன்ட் கோ டு 3 and all. அப்புறம் அது அந்த ஹீட்டுக்கு என்ன ஆகிடும்னா மெல்ட் ஆகிடும். அதனால இந்த 1ல் தான் நான் போட்டேன். பாருங்கள் இப்போ சைடில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெண்ணெய் பிரிஞ்சு கொடுத்தா இல்லையான்னு சொல்லிட்டு. பாருங்க எல்லாம் கிளியர் ஆகிடுது. முதல்ல வந்து ஒயிட்டாக இருந்ததுல கிளியர் ஆகிடுது. ஸோ ஐ நோ தட் இட் இஸ் டன். ஸோ இப்போ பாருங்க, ஐ ஓப்பன் அண்ட் ஷோ யூ. வெண்ணெய் எந்த அளவுக்கு கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதை என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி நான் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு யூ கேன் ஜஸ்ட் டேக் அண்ட் கீப் இட். I'll show you how to do it. பாருங்க, இது நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தது. லாஸ்ட் வீக் கைமுறுக்குக்கு யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம பாவ் பஜ்ஜி, அதுக்கப்புறமா வந்து நம்ம நார்த் இந்தியன் டிஷ் அந்த சப்ஜியெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுவோம். பிரெட் டோஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா விச் எவர் யூ யூஸ் பட்டர்னோ ஹோம்மேட் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அண்ட் தென் ஹைஜீனிக் ஆல்சோ. நம்ம கவலையப்பட வேண்டாம். ஸோ நான் இப்போ இந்த மாதிரி நிறைய பாட்டிலில் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இப்போ நான் பார்த்தேன் இல்லையா, நீங்கள் எவ்வளோ இருந்தது, இதில் ஒரு ஹாஃப் தான் இருந்தது. அதுக்கு வர அமௌண்ட் ஆஃப் வெண்ணெய் பாருங்க. இந்த கொஞ்சம் மோர் இருக்காமல் நம்ம எடுத்துடணும். அப்போ மோர் இருந்தால் ஒரு ஸ்மெல் கொடுத்துடும். அதனால நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன்னா யூ ஹாவ் லாட்ஸ் யூ ஹாவ் கலெக்டட் இந்த இதில் வெண்ணெய். இந்த மாதிரி நம்ம ஒரு 3 பாட்டில் பண்ணோன்னா இல்லை 3 தரம் இந்த மிக்சியில் பண்ணோன்னா டெஃபினட்டாக யூ கெட் மோர் தென் half a kg ஆஃப் பட்டர். இது வந்து நான் as I told you, we are doing it hygienically at home. அப்புறம் we can make use of it for many things. உங்களுக்கு நெய் வேணாலும் காய்ச்சிக்கலாம்,
இல்லை பக்ஷணங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபார் டிஃப்ரெண்ட் இதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் ஆக்சுவலாக ஐ வில் புட் ஈவன் ஃபார் வெண்பொங்கல் பண்ணும்போது காரப்பொங்கல் பண்ணுவோம் இல்லையா, அதில் கூட நான் வெண்ணெய் போடுவேன். அண்ட் தென் இட் வில் லுக் அண்ட் இட் வில் டேஸ்ட் ரியலி குட். அது ஒரு வாட்டி நான் இன்னொருத்தரம் வெண்பொங்கல் பண்ணும்போது அது எப்படி அதில் சேர்க்குறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் பாருங்க. ஸோ இன்றைக்கி எடுத்தது இந்த அளவுக்கு. இப்போ இதில் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக அந்த இதை வடிச்சிடலாம். அண்ட் ஈவன் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஈவன் வாஷ் ஒன்ஸ் வித் த வாட்டர் அண்ட் கீப் இட் இன்சைட். அதை வந்து இதில் ஃப்ரிட்ஜில் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். எப்பப்போ வேணுமோ வி கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். இந்த மாதிரி தான் நான் வந்து வெண்ணெய் எடுக்கிறேன். Hi viewers, I hope you have liked the way I have done this. Please you also try it and make use of it. Let me meet you in the next lovely video. Bye bye.